ஜாக்கி. ஹலோ. ஹாய் ஜாக். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஃபேண்டாஸ்டிக்கா தான் இருப்பாங்க. எவனுக்கும் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுக்காம அப்படியே கீழ் மாடியிலேயே உட்கார வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, இல்லங்கய்யா, ஐயோ! ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. மணிக்கணக்கா பேசுவாங்க. எனக்கு உங்களுக்கு இத பிடிக்கும், அத பிடிக்கும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்க. பிகாஸ் உங்களோட டைமையும் கன்சிடர் பண்ணணும். கிட்டத்தட்ட நெறைய பேர் ஆல்ரெடி ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா ஓகே, ஓகே. வருவாங்க. யா. மத்தவங்கலாம் பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க வெளியில வந்த உடனே வந்து நெறைய ட்வீட்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள் ம். பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் யா. பார்த்ததுமே இத சீரியஸா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல சீரியஸாவே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. ஏன்னா எனக்கு வெளியில வரம்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நம்மளையும் ஒரு 10 பேருக்கு புடிச்சிருக்கும்பா அப்படின்னு மாரி தான் வந்தேன். பட் ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாரி வேற மாரி இருந்தது. உங்களுக்கு தெரியும் நான் வெளில வரும்போது எப்படி வந்தேன்னு. அதுக்கப்புறம் வெளில வந்து நீங்க இத்தன பேரு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி, வேற லெவல்ல எனக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு, "அட போங்கப்பா! நான் என்னப்பா பண்ணேன்?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. சீரியஸா சொல்றேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. இன்னும் வந்துட்டு வெளில வந்தவங்கலாம் ரெக்கவர் ஆனாங்களான்னு கூட தெர்ல. நான் ஒரு 2 நாள், 3 நாள் இருக்குமா, நான் அதுக்குள்ள ஒரு மாரி நார்மல் லைஃப்க்கு வந்துட்டேன். அந்த மாரி இருக்கேன். இட்ஸ் பிகாஸ் நிஜமாவே கேட்டுட்டு இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். டாம் நீங்களுமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன். தேங்க் யூ. தேங்க் யூ. ஐயா, அந்த பேமெண்ட் பெறப்பட்ட பேடிஎம் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா பிஆர்ங்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு உங்க மேல என்ன ஒப்பீனியன்றத மட்டும் நான் ஒரு ஒரு சில வார்த்தைகள்ல மட்டும் சொல்லிக்கிறேன். நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட்டா இருக்கிறதுக்காக நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. என்னன்னா, நீங்க பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்ல எனக்கு ஜாக்க புடிக்கும் அப்டின்லாம் கிடையவே கிடையாது. உங்கள நான் பார்த்ததே கிடையாது. உங்களோட வீடியோஸோ எதையுமே நான் லைக் பண்ணது கிடையாது. ஓகே. ஆனா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு எங்கங்க போயிட்டாங்க? ஜாக்கு எங்கங்க ஜாக் போயிட்டாங்க? ஏங்க ஒரு சில She's வார்த்தைகள் தானே பேசணும். she's connecting. Tommy, she's connecting. Hi, Tommy. Happy New Year. ஹேப்பி நியூ இயர் மாம். வேர் இஸ் Thank வேர் you, இஸ் da. Thank you, ஜாக்? da. இருங்க Jack is ஒரே ஒரு there. செகண்ட். She's there. She's connecting. இப்ப எனக்கு என்னாச்சு தெரியும்ல? ஒரு வார்த்தை தான் பேசினேன். ஆரம்பிச்சதுமே ஸ்பேஸ விட்டு எண்ட் பண்ணி என்னையே எங்க வூட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு. இருங்க இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துருங்க. நீங்க வழியா போனா இல்ல, கூட இல்ல. உள்ள வந்துரலாம். இல்ல, இல்ல, எங்க இல்ல, இல்ல. இவரு பாப்பி எங்க? இல்ல வரேன்னு சொன்னாப்ல. இப்பதான் பேசினாப்ல தலைவன். தலைவன் வந்து எங்கிட்ட போனாப்ல. யோ பாப்பா அடிமாடியில தானே உட்கார்ந்திருக்க. ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. எங்கங்க மக்களே, போனாங்க? வந்துட்டாங்க. மக்களே, ஓகே. I'm taking ஒன் screenshots, ஒரு guys. ஒரே ஒரு Please bear செகண்ட். with us. ஒரே ஒரு செகண்ட். எஸ். ஒரு நிமிஷம். ஐம் ரியலி சாரி. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஜாக்கி. என்ன நான் சொல்ல வந்தேன்னா, ஆ எனக்கு வந்து வெளியில இருக்கும்போது உங்க மேல ஒரு ஒப்பீனியனே கிடையாது. ஓகே. ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு வந்து நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா டே 1ல இருந்து யூ ரியலி பிளேட் அ இன்ட்ரஸ்டிங் கேம். ஒவ்வொரு வாரமும் இப்போ நான் லாஸ்ட் சீசன்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஒருத்தவங்கள வந்து ஒரு போல்டான கேரக்டரா பார்த்திருக்கேன் நானு. அந்த ஓகே. கேரக்டர விட அதிகமா இருக்காங்களோ இவங்க. பயங்கரமா என்ன அடிச்சாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, அந்த எழுந்து வர ஒரு ஒரு இருக்குல்ல, ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அத வந்து உங்ககிட்ட வந்து பயங்கரமா ரசிச்சேன். உங்களுக்கு தேங்க் யூ. உண்மையாலுமே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்டின்னா, அதுக்கு மட்டும் தான். ஏன்னா நாங்க உட்கார்ந்து இங்க கதறிக்கிட்டு இருப்போம் ஸ்பேஸ் போட்டு. "என்னடா இவ்ளோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஏன்டா ஒரு கைத்தட்டல் கிடையாதாடா?" அப்படின்னு சொல்லிலாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. பட் மேபி உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல ஹோப் குடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பெர்சனலா. அதனால நானு, ரோஷ், அப்புறம் செல்வாலாம் கீழ இருக்கேன். நாங்கலாம் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு கை தட்டணும். நீங்க கூட கை எடுத்து கும்பிட்டு யூ ஆர் லிட்டரலி அபௌட் டூ கிரை. உங்க கண்ணு யா. ஓரத்துல அப்படியே இருக்கும். அப்ப வந்து நான் கத்துனேன். ஜாக் ஓ ஆலாம் கத்துனேன். ஓகே. அப்ப நீங்க சந்தோஷப்பட்டத பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் லிட்டரலி ஓவர்வெல்ம்ட். அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு தேங்க் யூ. கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் ஹாப்பி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் இன் பிட்வீன் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கலாம் கல்ல கொண்டு என்ன எறிவானுங்க. அதனால என்ன பண்ணலாம். இல்ல. அதுக்கு நான் பதில் சொல்லிர்றேன். நிஜமாவே உள்ள இருக்கும்பொழுது அந்த கைத்தட்டல் வந்து எவ்ளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். அந்த வீக் நிஜமாவே இட் மேட் மீ ஃபெல்ட் ரியலி ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக அவ்ளோ எஃபோர்ட் எடுத்து வந்ததுக்கு. தேங்க் யூ சோ மச். அதுக்கும் சொல்லிட்டானுங்க. பிஆர் கும்பல் போய் இல்லங்க எனக்கு. அவ்வளவுதான். சரி ஓகே. இப்ப நான் வந்து ஒருத்தரா ஆர்டர் வைஸ் யார் யார் வந்தாங்களோ யா. அவங்கள வந்து ஸ்பீக்கர் இது பண்றதுக்கு முன்னாடி எங்க பாப்பாய பத்தி சொல்லணும். ஓகே.
ஒருத்தர் வந்து ஓகே. முழு நேரமும் வந்து பாடல்கள், ஆடல்களோட வந்து உங்களுக்கு ட்வீட் போட்டு நல்ல ஒரு கவுண்டர்ஸ்லாம் குடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பாய் எப்ப தெரியும் அப்டின்னா வந்து ஒரு நவம்பர் மாசம் தெரியும்னு நெனைக்கிறேன். புள்ளைகிட்ட வந்து நான் பொண்ணு கேட்க போறேன் அப்டின்னு சொல்லிட்டு தான் தலைவன் வந்தாப்ல. ஓகே. அந்த மாரி ஒரு ஆள் அவரு. அவரும் வந்து உங்களுக்காக வந்து ஜாக் அப்டின்னா வந்து டாம் எந்த அளவுக்கு தெரியுமோ, அத விட ஒரு படி மேல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பாப்பாய தான் தெரிஞ்சிருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிகாஸ் ரொம்ப ஓகே. டெடிகேட்டடா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, உங்களுக்கு ரூட் பண்ண ஒரு ஆள்ல வந்து, என்னோட மனசுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாப்பாய் தான். ஆனா தலைவன் வந்து பேச மாட்டாப்ல. ஏன்னா தலைவன் வந்து நீங்க பேசுறத வந்து ரசிக்கணுமா, உட்கார்ந்து மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இல்ல, சொல்லியிருக்காப்ல. இல்ல பரவால்ல. ஒரு ஹாய் சொல்லுங்க. அவர பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன். யுவராஜ் ஆ சொல்லியிருக்கான். ஐயா ஒரு ஹாய் சொல்லுவீங்களா? ஹாய் ஜாக். ஹாய். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்ல நல்ல ஐயோ! ப்ரோ சொல்லக்கூடாதா? சாரி. இல்ல சொல்லலாம். எனக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க ப்ரோ கூப்பிட்டுக்கோங்க. இல்ல பாப்பாய் தேங்க் யூ சோ மச். கேள்விப்பட்டேன் நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும் ஜாக், கடைசியா பேசுவோம். ஓகே. தலைவன் வந்து ஆமா ஜாக் நேத்து நான் உங்கள ஜாக்குன்னு கூப்பிட்டே இருந்தேனே, உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சா? இல்லையா? சிச்சி இல்லங்க. அப்படி ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நான் வேற திரும்பி நான் ஷோவ பாக்குறத விட்டு திரும்பிட்டேன் இந்த பக்கம். ஜாக்க பாத்துட்டு ஐயோ! ஜாக்கு. நல்லாதாங்க இருந்துச்சு. சந்தோஷமா நம்மள ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்காங்கன்றது எவ்வளவு நல்ல ஃபீலிங் தெரியுமா? அப்படியா? சூப்பர். ஆமா. தேங்க் யூ. அடுத்து வந்து மாம பத்தி நான் சொல்லணும். மாம் வந்து கடந்த 20 நாளா வந்து நான் இங்கிட்டு இல்ல. தாய்லாந்துக்கு போயிட்டேன். சுற்றுலா போயிட்டேன். ஓகே. தாய்லாந்து, மலேசியான்னு சொல்லிட்டு போயிட்டேன். உங்களுக்காக கடந்த ஓகே. ஒரு 15 நாளா என்னால ஸ்பேஸ் போட முடியல. இன் பிட்வீன் ஒரு 2 நாள் போட்டிருந்தேன். போட முடியல. ஓகே. மாம் வந்து ஜாக் நேஷன் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி வந்து அங்க உட்காந்துக்கிட்டாங்க சம்மணங்கள் விட்டுட்டு. ஓகே. உங்களுக்காக ஒரு 120 பேர் உட்கார வச்சு அப்புறமேட்டு நம்ம ஸ்பேஸ் போடாதனால எல்லாருமே வந்துட்டு ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாருமே தனியா டெடிகேட்டடா வந்து கடந்த 20 டேஸ் வந்து மாம் வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ மாம் இஸ் ஃப்ரம் ஐயா நீங்க லண்டனா என்ன கதை? யுஎஸ்ஆ? Boston. போஸ்டன்ல இருக்கிறாங்க. ஓகே. ஓ மை காட். மாமுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டீங்கன்னா ஹாய் மாம். Anjali. நான் உங்கள மாமன் கூப்பிடுறேன். நீங்க அஞ்சலினே கூப்பிட்டுக்குங்க. பிகாஸ் அவங்க ஏதோ மாமன் தான் பேர் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இப்பதான் அஞ்சலி. அஞ்சலி. எஸ் அஞ்சலி கேன் தேங்க் யூ டாக். சோ மச் அஞ்சலி. ஐ saw it. I saw all the pages. ரொம்ப நல்லா இருந்தது. போஸ்ட் எல்லாமே கூட பார்த்தேன். தேங்க் யூ சோ மச். யா. Jack, it's all your small little crew. இங்க ஒரு குட்டி குழு உட்காந்துன்னு இருக்கு. குழு. அந்த குழு பண்ற வேலை எல்லாம் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து அவர் ஃபேவரட் சிஸ் டாமி ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜாக். We are proud of you, da. That's it. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. மாம் இன்னொரு வேலை கூட பண்ணாங்க. இன் பிட்வீன் டெவில் டாஸ்க்ல நீங்க விளையாடலன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிச்சிட்டு கிடந்தேன். ஓகே. மாம் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. கோச்சிக்கிட்டு நானும் ஸ்பீக்கருக்கு வாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? சரி, ஹலோ. ஏதாவது ஒரு இடத்துல வந்து தவறு பண்ணாலும் சரி அதையும் சொல்லுவேன். இல்ல ப்ளீஸ். எனக்கு எப்பவுமே வந்துட்டு எனக்கு யுவராஜ் வந்தோடனே சொன்னான். உன்னோட ஃபேன்ஸ் எந்த மாரி இருக்காங்கன்னா, நீ தப்பு பண்ணாலுமே உன் தப்பையும் கேட்கிறவங்களா இருக்காங்க. சோ அப்படி சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. அதுதான் கரெக்ட்டும் கூடல்ல. யா தட்ஸ் ட்ரூ. நீங்க சரி அப்புறம் ரொம்ப பிளைண்டா என்ன பண்ணாலும் சூப்பர்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட, ஐயையோ! அப்படின்னு கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். பட் நான் தப்பு பண்ற இடத்துல கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது எனக்கு அது ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. ஜாக்கை போலவே ஜாக் ஃபேனும் கூட. ஓகே. அப்படிதான் இருக்கணும். நிறைய இருக்கு ஜாக் பேசுறதுக்கு. ஆனா எனக்கு பேசுறதுக்கு எனக்கே கொஞ்சம் சங்கட்டமா, கூச்சமா இருக்கு. இவனுங்க ஒவ்வொருத்தரா சங்கட்டமா மேல இருக்கா? ஏத்தும். ஆமா. ப்ளீஸ் ஒவ்வொருத்தரா நம்ம ப்ளீஸ். மேல ஏத்தும். கண்டிப்பா. முதலா யாருப்பா வந்தீங்க? ஆக்சுவலி ஆர்டர் வைஸ் இங்க எனக்கு இருக்கிறதுல நான் ஏத்திடுறேங்க. ப்ளீஸ் 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்காதீங்க. ஏன்னா நெறைய பேர் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. தென் வில் நாட் பி குட். அவங்கள நம்ம அதிக நேரம் வெயிட் பண்ண வச்சா, நீங்களே அந்த டைம புரிஞ்சுகிட்டு கீழ போயிடுங்க. ஓகே. எஸ் ஐ அம் ஜஸ்ட் கிவிங் ஸ்பீக்கர் டு தனியல். ஓகே. ஹலோ. தனியல் ஹலோ. பேசலாம். ஹாய் ஜாக். ஹாய். ஐயோ! எனக்கு கண்லே தண்ணி வருது. போங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இயல்னு கூப்பிடலாமா உங்கள? இயல்னு கூப்பிடலாம். ஓகே. நல்லா இருக்கேன். எனக்கு எப்படின்னா வார்த்தையே வரல ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க குரல கேட்கறது. அண்ட் தேங்க்ஸ் டாம் அண்ட் பாப்பாய் அண்ட் அஞ்சலி. ஃபர்ஸ்ட்டு
ஆக்சுவலா எங்க டைம் இப்ப 11:30. ஸோ கரெக்டா நான் முழிச்சிருந்து கரெக்டா எப்படியாவது ஜாக் பேசுறது கேட்டுறணும்னு இருந்தேன். ஸோ ஜாக் ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லுவேன். எனக்கு உங்களை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, மார்கரெட் தாச்சர். ஓகே. அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனப்ப எல்லாரும் அவங்கள எப்படியாவது இறக்கிடணும் அப்படின்ட்டு பயங்கரமா பண்ணுவாங்க. அந்த காலத்துல ஹிஸ்டரியில சொல்றேன். ஓகே. நீங்க இந்த ஷோல ஆரம்பிச்சப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்கள எப்படியாவது இறக்கி கொண்டு வந்துரணும். உங்கள பேச விடாம தடுத்துறணும் அப்படின்னு பண்ணவங்க தான் நெறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அதுதான் உங்கள ஃபர்ஸ்ட் புடிச்சதே எனக்கு. ஓகே. டிபிக்கலா எனக்கு ஹானஸ்ட்டா சொன்னா எனக்கு விஜய் டிவி கண்டஸ்டன்ட்ஸே பிடிக்காது. ஐயோ! ஐ அம் சோ சாரி. நோ ஏன்னா நோ எல்லா இஷ்யூஸ். இது நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் சொல்லிடுறேன். எப்பவுமே தாமரை இந்த மாரி அ அ விஜய் டிவி ரிலேட்டட் கண்டஸ்டன்ட் இல்லாத கண்டஸ்டன்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் நீங்க தான். ஏன்னா உங்களுடைய ஹியூமிலிட்டினால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள. யூ ஆர் சோ ஹம்பிள் அண்ட் சோ கைண்ட் அண்ட் அத விட முக்கியம் உங்க போல்ட்னஸ் அண்ட் பிரேவரி ஹேட்ஸ் ஆஃப். ரியலி தேங்க் யூ. ஹேட்ஸ் ஆஃப். அந்த தேங்க் விஜய் டிவிக்கு ஃபர்ஸ்ட் டே போய் விஜய் டிவிக்கே எதிரா நின்ன மாரி இருந்து பேசுனீங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவலுங்க. அதெல்லாம் நான்லாம் நெனச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு அந்த பிரேவ்னஸ் இருக்குல்ல, இது தப்பு தான் தப்பு அப்படின்னு பேசுனீங்க பாருங்க. இத நான் சொல்றது கூட கரெக்ட்டான்னு தெரியல. நான் சொல்ட்டேன். அ சிச்சி ஐ அப்படிலாம் வாஸ் இல்ல. I was so impressed with you and uh, seriously you are an inspiration to so many young girls watching and I can't இது வந்து நான் என் ட்வீட்ஸ்ல நிறைய போட்டிருக்கேன். முடிஞ்சா டைம் இருந்தா பாருங்க. டெஃபினட்டா பட் பார்க்குறேன். உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா இதுவரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா நீங்க குடுத்த இம்பாக்ட் மாரி இதுவரைக்கும் வந்த கண்டஸ்டன்ட் யாருமே குடுத்ததில்ல. அதாவது யூ ஆர் கம்ப்ளீட் டோட்டல் பேக்கேஜ். And you didn't slack in any way. That means you were உங்கள்ட்டயும் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்துச்சு. நான் இல்லன்னு சொல்லல. பட் if I could take someone as an inspiration, you would be one of the person actually. Until the last day, until the last second, even now. Yeah, so இது நான் சும்மா சொல்லணும்னு சொல்லல. But it's coming from my heart. I'm from Singapore. நீங்க சிங்கப்பூர் வந்தா வரணும் கண்டிப்பா. நான் 2 minutes டெஃபினட்டா டாம். டெஃபினட்டா வருவேன். whatever you மலேசியாக்கு போனங்க. மலேசியா போனப்பலாம் என்ன சிங்கப்பூர் வாங்கன்னு கூப்பிடல. இப்ப உங்கள மட்டும் கூப்பிடுறானுங்க. நான் சொன்னேன் டாம் உங்களையும். EL I'll tell you one thing. நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நீங்க ரொம்ப எப்படி சொல்றது? இயல்பா இருந்தது. the way you said. தேங்க் யூ சோ மச். இவ்ளோ நோட் பண்ணி, இவ்ளோ பண்ணி ஒருத்தங்க நம்மள வந்து சொல்றாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இன்ஸ்பிரேஷன் அளவுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அது யூனோ ஒரு என்ன வந்து இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வச்சிருக்கு. நீங்க வந்து அது உங்களும்போது எனக்கு தெரியுது. யூனோ அவ்ளோ ஜென்யூனா இருக்கு உங்களோட வேர்ட்ஸ். ஸோ தேங்க் நான் யூ ஒண்ணே சோ ஒண்ணு மச். சொல்றேன். Yeah, I'm so blessed to. I'm actually Thank in you. the sense like more warm and blessed to hear this. நான் நேத்து கூட சர்ச் போயிருந்தப்ப நான் அது ஒண்ணுதான் ப்ரே பண்ணேன். நீங்க அழுதுட்டு இருந்தப்ப கரெக்டா சாட்டர்டே மாஸ் போயிருந்தப்ப தான் நினைச்சேன் நான். சரி எப்படியாவது உங்களுக்கு காம் ஆயிடணும், எப்படியாவது சாட்டர்டே சண்டேக்குள்ளார நீங்க ஹாப்பியா வந்ததை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஒண்ணே ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த எவ்வளவு ஹேட் கொடுத்தா கூட ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடேன் டாம். எவ்வளவு ஹேட் கொடுத்தாலும் திருப்பி அந்த ஸ்மைல் கொடுத்தீங்க பாருங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷன் மெயின். ஓகே, நான் ரொம்ப நேரம் எடுக்கல, சாரி. இல்ல. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. எடுக்கலன்னு எடுத்துட்டான். எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் எடுத்துட்டான். நான் உங்களை வந்து ஐயோ இல்ல பரவாயில்ல டாம். இட்ஸ் ஓகே. I'll finish everyone and go. இப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஆரம்பத்துல. காலையில 5 மணி வரைக்கும் பேசுவானுங்க நம்ம ஆட்கள். உங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஓகே. என்கிட்டயே 5 மணி வரைக்கும் பேசுவானுங்க. நைட்டு சாப்பாடு இருந்துச்சுன்னா தட்டுல போட்டு உட்காந்துக்குங்க. வரிசையா பேசுவாங்க. சாப்பிட்டே பேசிருங்க. அடுத்து எஸ் அஸ்வதி, யூ கேன் டாக். ஹாய் ஜாக்லின். ஹாய். நான் வந்து ஃபர்ஸ்டே வந்து சொல்லிக்கிறேன். இவங்க வந்து ஸ்பேஸ் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்கார ஒரு கருப்பு ஆடுனா. ஏன்னா நான் உங்க ஃபேன். உங்களோட கோவா கேங் இன்னொரு மெம்பர் சௌந்தர்யா ஃபேன். பட் வந்து உங்களையும் எனக்கு பிடிக்கும். நீங்க எவிக்ட் ஆன அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்து லைவ் பார்த்து அழுத ஏன் ஜாக் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்த ஒரு பர்சன் தான், ஒரு வியூவர்னா. பட் வந்து நீங்க வந்து
அட் எனி காஸ்ட் உங்களோட முயற்சிய வந்து கைவிடாம அந்த கேம நான் சொல்லிட்டே இருப்பேன். மாம் கிட்ட எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசில போற வரைக்கும் நீங்க வந்து உங்களோட கேம் ஆடிட்டு போனீங்க. அது வந்து வேற யாருமே அந்த வீட்ல பண்ணல. என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ்ல நெறைய பேர் உங்களுக்கு வந்து லவ் குடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் அதிகமா டைம் எடுத்துக்கல. அண்ட் வந்து இந்த டாம் எல்லாம் வந்து அடுத்தவன அழ வைக்கிறவ. ஆனா வந்து ஏர்போர்ட்ல உட்கார்ந்து நீங்க எவிக்ட் அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாங்க. மாம் எல்லாம் வந்து நான் வந்து இவங்களெல்லாம் கன்சோல் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன். பட் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறேன் ஸ்டில் ஸ்பேஸ் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க வந்து உங்க மேல அவ்ளோ லவ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அழாதீங்க. என்ஜாய் மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க் யூ அஸ்விதி. நான் கண்டிப்பா சவுண்ட் கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி அஸ்விதின்னு தேங்க் ஒருத்தவங்க பேசுனாங்க. உங்களோட ஃபேன்னு சொல்றேன். தேங்க் யூ சோ மச் என்ன பத்தி சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜாக். கண்டிப்பா தேங்க்யூ சொல்லுங்க. அஷ். தேங்க்யூ. அடுத்து வந்து இவங்க வந்து வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி பேசுவாங்க. அதனாலதான் டக்குன்னு மேல ஏத்திட்டேன். நம்ம ஆளு பேர் வந்து அஸ்வினி. பேசுவாங்க பாருங்க இப்போ. ஓகே. அஸ்ஸே நீங்க பேசலாம். ஹாய் டாம். ஹாய் ஜாக். எப்படி ஹாய். இருக்கீங்க? ஹாய். நல்லா இருக்கேன் அஸ்வினி. ஹவ் ஆர் யூ? நான் சூப்பரா இருக்கேன். வெரி 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 ஹாப்பி டு டாக் டு யூ டுடே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு நாள்லயே டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு எங்களுக்காக வந்து பேசுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இல்ல ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் இன்னும் சீக்கிரமாவே பேசணும்னு நினைச்சேன். பிகாஸ் நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து நான் எவிக்ட் ஆன அன்னைக்கு வந்து யூ பீப்புள் கிரைட் ஃபார் மீ சொன்னாங்க என்கிட்ட வந்த உடனே. ஸோ கண்டிப்பா நான் பண்ணணும். இல்லைன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி யூ கைஸ் வர் சப்போர்ட்டிங் மீ. அஃப்கோர்ஸ் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். பிகாஸ் எப்படியே சொன்னா அப்படியே பேசிட்டே போயிட்டு இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா பேச ட்ரை பண்றேன். ஓகே. ஜாக், எனக்கு உங்களை வந்துட்டு யூடியூப்ல ஜாக் அண்ட் சில் அந்த உங்க யூடியூப் சேனல், அப்புறம் நீங்க கலக்க போகுது யார் ஹோஸ்ட் பண்ற டைம்ல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை எனக்கு பிடிக்கும். ஆஸ் அன் ஆங்கராவே அப்புறம் நான் ஃபாலோ பண்ற ஒரு ஆள். ஓகே. ஆனா நமக்கு வெளியில பிடிச்ச ஒருத்தவங்கள பிக் பாஸ்ல வந்துட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அட் கேன் டர்ன் இன்டு ஒரு ஹேட்டாவோ டிஸ்லைக் எப்படி வேணா அதெல்லாம் மாறலாம். ஆனா எனக்கு வந்துட்டு நீங்க நான் பிக் பாஸ்ங்கிற ஷோக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஐ வாட்ச் ஆல் தி தமிழ்ல இருக்க 8 சீசனும் பார்த்திருக்கேன். மத்த லாங்குவேஜ்லயும் பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கேம் உள்ள ஆடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ், யூ வில் கண்டினியூ டு ரிமைன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக் பாஸ் தமிழ் ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ் எவர் இன் த ஹிஸ்டரி. ஏன்னா நீங்க டே 1ல இருந்து நீங்க கடைசியில வர வரைக்கும் கேம் ஆடிட்டு வந்திருக்கீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சதோ, உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைச்சதோ, வேலிடேஷன் கிடைச்சதோ, இதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன். இப்ப நமக்கு ஒர்க் பண்றோம், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆயிடுவோம், உடஞ்சிருவோம்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க அதை உடைச்சா கூட you've come back stronger. சோ அதெல்லாம் தாண்டி நீங்க சூப்பரா விளையாண்டுருக்கீங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நடுவுல எனக்கும் டாம் சொன்ன மாதிரிதான் ஒரு 2 வாரம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. தட் வாஸ் அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க் அந்த ஒரு 2 வாரத்துல. ஆனா அதுல என்னன்னா, எனக்கு ஈவன் வித் யுவர் ஃபிளாஸ் ஐ லவ் யூ so much for the person you are, because I really feel like you've stood up for your friends, for the people who are around you. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு அவங்களை கடைசி வரைக்கும் பிடிக்கும் அப்படின்றது நீங்க உள்ளேயும் சொல்லியிருக்கீங்க. சௌந்தர்யா கிட்ட ஆரம்பத்துல இருந்து நிறைய டிஃப் எல்லாம் வந்தா கூட you've continued to be that good friend inside the house, and you're very relatable to me as a person as well, Jack. So just continue to be the way you are, and you're amazing. You're a fantastic gamer. நீங்க சொன்ன மாதிரிதான் சும்மா போன வந்தேன்னு இருக்கக்கூடாது. ஒரு நாளும் 24 hours எவிக்ட் ஆனா கூட ஆடிட்டு வந்தான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு 24 hours இல்ல ஜாக், 100 days 100+ days ஆடிட்டு வெளியில வந்திருக்கீங்க. You're like amazing, fantastic, phenomenal gamer, and I love you so much. And உங்களுக்கு ஒரு flying kiss நான் இங்க இருந்து கொடுத்துக்கிறேன். And you take care. All my love to you. And I also wish you continue to do movies or anchoring. உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சா யூடியூப்ல வீடியோஸ் போடுங்க. That way we can keep watching all the stuff that you are doing in your real life. So sure. Have a fantastic life, and I love you so much. You take care. அஸ்வினி படன்னு பேசுனீங்க. பட் ஆனா நடுவுல என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் அஸ்வினி. இவ்ளோ
நம்ம ஒண்ணு நினைச்சு தானே உள்ள போவோம். இதெல்லாம் நம்ம இப்படின்னு ஒரு பெர்சன் மக்களுக்கு காட்டிடணும்ப்பா அப்படின்னு நினைச்சு தானே போவோம். நீங்க எப்படி இப்ப சொன்னது எப்படி இருந்ததுன்னா, நான் எதுக்காக போனேனோ அது புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாரி இருந்துச்சு. சோ நீங்க நெறையவே இன்னுமே என்ன சொல்றது புகழ்ந்துட்டீங்க. அந்த அளவுக்கு நான் வொர்த்தான்னு தெரியல. இல்ல பட் நீங்க ஆனா வொர்த் தான். நீங்க வொர்த் தான். அப்படி நீங்க பட் சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்காத வேலிடேஷன் எல்லாமே யூ டிசர்வ் ஆல் தி வேலிடேஷன், ஆல் தி தேங்க் யூ, தேங்க் அப்ரிசியேஷன் யூ. ஜாக். யா அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் இனிமே நான் உங்ககிட்ட கிடைக்கும் நான் ஒண்ணு நம்புறேன். சொல்லணும். அப்புறம் நான் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நம்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்மளுக்கு வேலிடேஷன் கிடைக்கலன்னும் போது நம்ம கண்டிப்பா உடைஞ்சு உட்கார்ந்துருவோம் அப்படின்னு. நான் அ திருப்பி திருப்பி வெளியில எப்படி என்னால வர முடிஞ்சதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்மளுக்கு அந்த வேலிடேஷன் கிடைக்காத போது என்ன பண்ணணும்னா, அது எப்புட்றா நீங்க குடுக்காம இருந்துருவீங்க அப்படின்னு நம்ம இன்னும் ஒண்ணு பண்ண முடியும். டெஃபினெட்லி. ஹலோ. Yeah, that is what motivated me. So நீங்களுமே வந்துட்டு you're a wonderful person I guess because the way you speakல ஒரு 1 minute 2 minute பேசிருப்பீங்களா? அப்படிதான் ஒரு மாரி நினைக்கிறேன். ஜாலி ஆயிடுச்சுங்க எனக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா வைக்க ட்ரை பண்ணேன் ஜாக். Because I இல்லங்க can you continue just talking about you for another 30 minutes if Tom is giving me the time. இல்ல அது இல்ல. அடி I அடி இடி மாதிரி என்னாலயுமே விழும் அஸ்வினி. டாம் ஆனா டாம் அவங்க பேசுறதுனால இன்னும் ஒரு 30 நிமிஷம் கூட கேட்க முடியும். மேபி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுறேன். ஏன்னா the way you talk is really nice to hear, you know. Thank you, Jack. நல்லா Thank you. இருக்கு. It really Thank means you a so lot much. to me. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய பர்கர் வாங்கி சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சாப்பிடுங்க. அப்புறம் என்ஜாய் கண்டிப்பா. பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமா இருங்க லைஃப் லாங். அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் கிடைக்கும். You deserve all of that. And கண்டிப்பா Thank திரும்ப you. பேசலாம். Thank you Sure, so sure. much. Very sure. Yeah, love you Thank again. you, Bye bye. Ashwini. தேங்க் யூ Love you, தேங்க் யூ Ashwini. தேங்க் யூ so much for your kind words சாஷ். Thanks, Tom. அடுத்து Thanks for the வந்து opportunity. டாம் பயங்கரமா ஆங்கரிங் பண்றீங்களே டாம். ஐயா என்னங்க சும்மா. வேற லெவல்ல ஹோஸ்ட் பண்றீங்களே டாம். ஐயோ என்னங்க எனக்கே கொஞ்சம் வெக்கமா வருது. என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன இல்ல எனக்கு ஐயோ நம்மள ஒண்ணுமே இல்ல போலயே அப்படி இருக்கு டாம். ரைட்டு. நீங்க நம்ம யுவி வாங்க கிட்ட வாங்க. கேளுங்க. யுவி கிட்ட இன்னைக்கு நான் போன்ல பேசினேங்க. யுவி என்ன தெரியுமா சொன்னாரு? டாம் ஆ, அந்த ஸ்பேஸ்ல கேட்டுட்டு உங்க வாய்ஸ் இங்க கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. உங்க வாய்ஸ்க்கு நான் ரசிகன் அப்படின்னாரு. நான் ஒரு அப்படியா? செகண்ட்ல இவரும் நம்மள கலாய்க்கிறாரா? சும்மா அதெல்லாம் அவன் கலாய்ச்சிருக்க மாட்டான். அவன் ஓகே அப்படி சொல்றது ரொம்ப கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இதுவரைக்கும் என்ன அப்படி சொன்னதே இல்ல. ஓகே அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஓகே 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 நல்லது. எனக்குமே உங்க உங்க வாயில இருந்து அதை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக். இல்ல அடுத்து டாம் யூ டூயிங் ரியலி குட் ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ப்ரோ. அப்ப வந்து அடுத்த ஆட்களுக்கு மூவ் பண்ணிடலாம். ஆ அடுத்து நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா நம்ம லதாமா ஆன் த வே ஃப்ரம் அபுதாபி. ஆனா இப்ப லீவுக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. லதாமா சட்டு புட்டுன்னு பேசணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கூடாது. 2 நிமிஷம் மட்டும்தான். ஓகே. ஓகே. அப்ப ஆ ஜாக் வாழ்க வளமுடன்மா. ரொம்ப 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 நல்லா பண்ண. ஆனா இந்த பொண்ணு வந்து 2 வாரம் எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்டா. அதனால ஐயோ தான் வந்து இவள திட்டினோம் நாங்க எல்லாரும். உன்னால தான் ஜாக் எவிக்ட் ஆனான்னு சொல்லி ஃப்ளைட் ஏர்போர்ட்லயே பிடிச்சி அவள அழ வச்சு எல்லாம் பண்ணோம். ஓகே. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா டாம் திட்டுவான். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் வந்து உன்னோட ஒரு சீரியல் பார்த்தேன். அது எப்போ என்ன ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. தேன்மொழி பிஏ. ஆ அது பார்த்து நானும் என் பொண்ணும் ரொம்ப சிரிப்போம். அப்போ அவ ஸ்கூல் டைம்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. அது ரொம்ப நான் உன்ன ரசிச்சு பார்த்தது அதுதான் பார்த்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இருந்தது. அண்ட் தென் எனக்கு 2, 3 பாயிண்ட் மட்டும் தான்டா சொல்லணும் உன்கிட்ட. ப்ளீஸ் யூ ப்ளீஸ் ஆர் சொல்லுங்க. ரியலி வெரி வெரி ஸ்ட்ராங் குட் கேர்ள். ஓகே. நீ வந்து ரொம்ப 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 நல்ல பொண்ணு. இந்த டைம்ல இந்த மாதிரி நல்ல குழந்தைங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் போன வருஷம் பிக் பாஸோட நான் இதுக்கப்புறம் நான் மாயாவை தவிர யாருக்குமே அடிமை இல்லைன்னு எழுதி வச்சிருந்ததை பாப்பாயும் டாமும் கொஞ்சமா ஆக்கி என்னை உனக்கும் அடிமை ஆக்கி விட்டுட்டாங்க. மாயாவை தவிர எனக்கு யாரையுமே பிடிக்காதுன்ற நான் பார்க்கவே மாட்டேன். நான் யாரு நோன்னு. ஆனா நீ அன்னைக்கு வெளியில ஓடி வந்த இல்லையா? அன்னைக்கு என் பொண்ணு பாஸ்டன்ல இருந்து அவ போன்ல என்கிட்ட லைவ்ல பாக்குறா. நான் அழுவுறேன், அவ அழுவுறா. ஐயோ ஒரே கஷ்டமா போனை ஐயோ வேற வச்சுட்டு ரொம்ப இல்ல. ஆக்சுவலா அழறது வந்து என்னமா இருந்ததுன்னா, நீ எவ்வளவு பெரிய போல்ட் டிசிஷன்னு தோணுச்சு. நீ ஒரு பெரிய அந்த ஒரு மூமெண்ட் நீ எடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம்.
அது ஆனா எல்லா டைமும் அந்த மாரி எடுக்காதடா. ஏன்னா இவ்ளோ தூரம் கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. இவ்ளோ தூரம் 1 ஆர் 2 டேஸ் போயிட்டு ஏம்மா அது அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது மாரி எடுத்தது வெரி குட். ஆனா இனிமே ரொம்ப அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. எல்லா டைமும் நமக்கு அம்மா இது ரிஸ்க் மாரி எடுக்கலன்னா நான் என்னம்மா புரியலையே எனக்கு. ரிஸ்க் எடுத்துட்டேன். ஆ. அது கரெக்ட் தான். ஆனா ம். எல்லா டைமும் வந்து தெரியல எனக்கு. ஆனா நல்ல விஷயம் நெக்ஸ்ட் உனக்கு டைம் ரொம்ப நம்ம ஜெயிச்சிடலாம் ரிஸ்க் எடுத்து. வெரி குட். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா பண்ண. எனக்கு வந்து நீ தெலுங்குல பேச பேச మా ఇంటి అమ్మాయి மாரியே எனக்கு தோணிட்டு இருந்தது. அது வேற ஐயோ! கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா பண்ண. சந்தோஷமா, நிம்மதியாக நல்லா இரு. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் உனக்கு கிடைக்கணும்னு பெருமாள் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்டா. தேங்க் யூ மா. தேங்க்யூம்மா. தேங்க் யூ சோ தேங்க்யூம்மா. மச். பை பை. பாத்தீங்களா, எங்க அம்மா வந்து சட்டு புட்டுன்னு முடிக்கிறதே பெரிய விஷயம். நாங்கலாம் போன சீசன்ல ஃப்ரெண்டான ஆட்கள். தேங்க் யூ சோ மச்.